என்னோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா சிங்கில் வந்து இந்த மாதிரி பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு சைடில் இந்த அளவு ஸ்பேஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த பாத்திரம் கழுவி நம்ம நிறையா பாத்திரம்லாம் இருந்துச்சுன்னா கழுவி வைக்கும்போது இந்த மாதிரி நழுவி நழுவி வந்துடும். அங்கேயும் இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாருக்குமே நடக்கிற பிரச்சனை தான். பாத்திரம் நிறையா இருக்கும்போது கழுவி கழுவி மேலே வைக்கும்போது கீழே விழுந்துட்டே தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த வெஜிடபிள் கட்டர் போர்டு, சப்பாத்தி கட்டை இதெல்லாமும் அங்கே இருக்குது. இவ்வளோ இதில் உனக்கு அந்த செடி தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் ஒரு அழகுக்காக உரமாக வச்சுருக்கேன். சரி, இதுக்கு என்ன சொல்யூஷன் அமேசானில் ஏதாவது பார்க்கும்போது இந்த டிஷ் ட்ரெயினர் வந்துச்சு. சரின்னு இதை ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல எல்லாம் நிறையா இருந்தது, ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. நான் ஆனால் பிளாஸ்டிக்கில் தான் ஆர்டர் போட்டேன். இது ரேட்டும் கம்மி தான். இந்த மாதிரி நம்ம அசம்பிள் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. கீழெல்லாம் நீங்கள் பாத்திரம் வச்சுக்கலாம். மேலே வந்து இந்த கிளாஸ் டம்ளர் இந்த மாதிரி வச்சுட்டு பிளேட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். இதை அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஒயிட் கலர் பிளேட் மாதிரி இருக்கும், அதில் நம்ம வச்சிடணும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வடிஞ்சு கீழே போயிடும். நம்ம அப்பப்போ அதை எடுத்து கீழே ஊற்றிக்கலாம். நல்லாவே ட்ரைன் ஆகி விழுகுது தண்ணி எல்லாம். என்ன ஒரு மைனஸ்னால் நம்ம அப்பப்போ நம்ம தான் அந்த ட்ரே எடுத்து தண்ணியை கீழே ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அதுலேயே தண்ணி சேர்ந்துட்டே இருந்துட்டு ஸ்மெல் அடிக்கும். நம்ம அதை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வழக்கம் போல் சைடில் பிளான்ட் வச்சு என்னோட சிங்க் ஏரியாவில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது வச்சது போக கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அதில் நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரங்கள்லாம் கழுவி கவுத்திக்கலாம். இந்த பாட் விட இந்த பாட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதையும் வச்சுட்டு அதையும் வச்சுட்டேன். இப்போ நீங்கள் கேட்கலாம் சப்பாத்தி கட்டை, வெஜிடபிள் கட்டர் போர்டெலாம் எங்கே வைப்பேன்னு. அதுக்கும் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இன்னும் வரலை. அது வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த சிங்க் ஏரியாவில் இந்த அளவு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் சின்னதாக பிளான்ட் வச்சு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா கீழே டேக் பண்ணியிருக்க லாங் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள்.